எபிசோட் 67. 5ஆம் தளத்திற்கு சென்றவள் படபடக்கும் இருதயத்தோடு அந்த அறையை நெருங்க, அவள் குணத்தை பற்றி நன்கு அறிந்தவன் நிச்சயம் அந்த பிளட் டோனர் யாரென்று கேட்டு அவருக்கு நன்றி தெரிவிக்க யாஷிகா அங்கு வருவாள் என்று அவள் வருகைக்காகவே காத்திருந்தான் ரக்ஷித். சரியாக யாஷிகா அந்த அறையின் உள்ளே நுழையும் பொழுது அவளை திரும்பியும் பார்க்காமல் தன் கையிலிருந்த பேப்பரை அவள் மீது வீசி எறிய யாஷிகாவின் முகத்தில் பட்டு அவளின் காலடியில் விழுந்தது அந்த பேப்பர். அதை கையில் எடுத்து பார்த்தவள் அதிர்ந்தாள். அது கனிஷ்காவிற்கும் ரக்ஷித்திற்குமான டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட். கனிஷ்காவின் பயாலஜிக்கல் ஃபாதர் ரக்ஷித் என்று அதில் நிரூபணமாகி இருக்க நின்றிருந்த இடத்திலேயே அமர்ந்து அழுதாள் யாஷிகா. கனிஷ்கா தன் மகளாக இருக்குமோ என்ற சந்தேகத்திலிருந்த ரக்ஷித்திற்கு அன்று மருத்துவமனையில் கனிஷ்காவின் இரத்த வகை பாம்பே பிளட் குரூப் என்று மருத்துவர் கூறியதும் அவள் தன் மகள்தான் என்பது 90% ஊர்ஜிதமானது. ஆம், ரக்ஷித்தின் இரத்த வகையும் பாம்பே பிளட் குரூப் தான். இருந்தாலும் ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும் என்ற நோக்கிலேயே இருவரின் இரத்த மாதிரிகளையும் தலைமுடிகளையும் அங்கிருந்து லேபில் கொடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும்படி கூறிவிட்டு வந்திருந்தான் ரக்ஷித். தன் முதலாளிக்கு டிஎன்ஏ டெஸ்ட் என்பதால் தாமதிக்காமல் ஊழியர்கள் அதற்கான வேலையில் ஈடுபட அடுத்த நாளே அதற்கான ரிப்போர்ட்டும் வந்திருந்தது. மாலை பள்ளியிலிருந்து குழந்தைகளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தவன் ஆபீஸிற்கு கிளம்புவதாக யாஷிகாவிடம் கூறிவிட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்குவதற்காக நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தான் சென்றிருந்தான் ரக்ஷித். அதை கையில் வாங்கியவன், கடவுளே, கனிஷ்காவுக்கும் எனக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் மேட்ச் ஆகலனாலும் பரவாயில்ல. அவளை என் பொண்ணா நினைச்சு என் கூடவே வச்சு நான் வளர்த்துக்கிறேன். ஏற்கனவே யாஷிகா ரிஷியோட தங்கச்சின்னு சொல்லாம என் கூடவே இருந்து என்னை ஏமாத்தினதையே தாங்கிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். திரும்பவும் குழந்தை விஷயத்துல அவ ஏமாத்தி இருந்தா இன்னொரு ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாம யாஷிகாவை நான் வெறுத்துடுவேன் என்று கடவுளிடம் மன்றாடிவிட்டே அந்த ரிப்போர்ட்டை ஓபன் செய்தான் ரக்ஷித். கடந்த சில நாட்களாக கனிஷ்கா தன் மகளாக இருக்கக்கூடாதா என்று ஏங்கியவன் அன்று கனிஷ்கா தன் மகளாக இருந்துவிடக் கூடாது என்றே நினைத்திருக்க, கடவுளோ அவன் இத்தனை நாட்களாய் வேண்டிய வேண்டுதலுக்கு மட்டுமே செவி சாய்த்து இருந்தார். இந்த ரிப்போர்ட்டில் கனிஷ்கா தன் மகள் என்று இருப்பதை பார்த்ததும் ஆனந்த கண்ணீர் வடித்தான் ரக்ஷித். அதே சமயம் மீண்டும் மீண்டும் தன்னை ஏமாற்றும் யாஷிகாவை என்ன செய்வது என்றுதான் தெரியவில்லை ரக்ஷித்திற்கு. இதுவே பழைய ரக்ஷித்தாக இருந்திருந்தால் அவள் மீது கேஸை போட்டு கோர்ட்டுக்கு இழுத்து அவளை மட்டும் அல்லாது அவளது குடும்பத்தையுமே சேர்த்து நாரடித்து இருப்பான். ஆனால் இவன்தான் யாஷிகாவின் மீது காதல் கொண்டவனாயிற்றே. அதுவும் அவளது கணவனாக அவனால் எதையும் யோசிக்க முடியவில்லை. அழுது அழுது சோர்ந்தவள் ரக்ஷித்திடம் செல்ல, எல்லா உண்மையும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டு இப்ப எதுக்கு இங்க வந்து அழுது சீன் போட்டுட்டு இருக்க? அவள் பக்கம் திரும்பாமலேயே அமர்ந்த வாக்கிலேயே யாஷிகாவிடம் கேட்டான் ரக்ஷித். அதற்கு யாஷிகா பேசுவதற்குள் தன் கையில் இருந்த ஜூஸ் கிளாஸை ரக்ஷித்தின் கையில் திணித்தவன், முதல்ல இதை குடிச்சிட்டு அப்புறம் தெம்பா சண்டை போடு என்றான் நேத்ரன். எனக்கு எதுவும் வேண்டாம் என்று அந்த டம்ளரை டேபிளின் மீது வைக்க போக, இப்ப மட்டும் நீ இதை குடிக்கல அப்புறம் நானே உன்னை கொன்னுடுவேன். அப்புறம் 3 பிள்ளைகளும் அப்பா இல்லாம அனாதையாதான் நிக்கணும் என்று நேத்ரன் கூற அவனது கழுத்தை பிடித்தவன், ஃப்ரெண்டுன்னு விட்டா நீ என்ன வேணாலும் பேசுவியா? ஏன் குழந்தைங்க எதுக்கிட்ட அனாதையா நிற்கணும்? அதை சொல்ல உனக்கு என்னடா உரிமை இருக்கு என்று கோபமாக கேட்டான் ரக்ஷித். நான் ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கே உனக்கு இவ்வளோ கோபம் வருதே. நீ பண்ணியிருக்கிற வேலைக்கு டாக்டர் மட்டும் உன்னை என்ன சொன்னாங்களாம் என்றான் நேத்ரன். அவங்க 1000 சொல்லுவாங்க, அதுக்கு எதுக்கு நமக்கு? பாருங்க சிஸ்டர், கனிஷ்கா அவன் பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே இதுக்கு ஏன் இன்னொருத்தர் ரத்தத்தை என் பொண்ணுக்கு கொடுக்கணும்? நானே என் ரத்தத்தை என் பொண்ணுக்கு கொடுக்குறேன்னு டாக்டர் கிட்ட பேசினான். பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 3 மாசமாவது கேப் இருக்கணும்னு டாக்டர் சொன்னாங்க. அவங்க சொன்னதை இவன் எங்க கேட்டான்? இந்த 2 வாரத்தில் மட்டும் அவன் பொண்ணுக்காக 2 தடவை பிளட் டொனேட் பண்ணிட்டான். இன்னைக்கு மார்னிங்கும் பிளட் எடுக்கும்போது அப்படியே மயங்கிட்டான். ஜூஸை குடிக்க சொன்னாலும் குடிக்க மாட்டேங்கிறான் என்று யாஷிகாவிடம் சொன்னவன், இப்போ நீ இந்த ஜூஸை குடிச்சா மட்டும்தான் நான் இந்த ரூம்ல இருந்து வெளியே போவேன் மச்சான், இல்லைனா நான் இங்கே தான் இருப்பேன் என்றான் நேத்ரன். இப்பொழுது ரக்ஷித்திற்கு யாஷிகாவிடம் பேசவும் சண்டை போடவும் நிறைய விஷயங்கள் இருப்பதால் தன் நண்பனின் முன்னே யாஷிகாவிடம் சண்டை போட விரும்பாதவன் அந்த ஜூஸை எடுத்து குடித்தான் ரக்ஷித். ஜூஸை குடிச்சிட்டேன், இப்போ திருப்தியா உனக்கு? தயவு செஞ்சு இப்பயாவது இந்த ரூம்ல இருந்து வெளியே போறியா என்று ரக்ஷித் கூற, போறேன். நான் அந்த பக்கம் போன உடனே நீங்க இந்த பக்கம் சண்டையா ஆரம்பிச்சிடாதீங்க. பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லடா. சின்ன குழந்தைங்க மாதிரி கேவலமா ஒரு சண்டையை போட்டுட்டு திரும்பவும் நாங்க பிரியிறோம்னு ஏதாவது தப்பா முடிவெடுத்தீங்கன்னா இதனால பாதிக்கப்பட போறது நீங்க 2 பேரும் இல்ல, உங்களோட 3 குழந்தைங்களும் தான். ஏற்கனவே இந்த 4 வருஷமா ராகுவுக்கும் ராகுலுக்கும் அம்மாவோட பாசம் கிடைக்கல, கனிஷ்காவுக்கு அப்பாவோட பாசம் கிடைக்கல. அதனால திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க. உனக்கும் சேர்த்துதாம்மா சொல்றேன்
என்று இருவரிடமும் கூறிவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியேறினான் நேத்ரன். நேத்ரன் அந்த அறையிலிருந்து சென்றவுடன் ரக்ஷத்தின் காலடியில் வந்து அமர்ந்தாள் யாஷிகா. அதுவரை கட்டிலில் அமர்ந்து காலை கீழே தொங்க போட்டபடி அமர்ந்திருந்தவன் யாஷிகா அங்கு வந்து அமர்ந்ததும் உடனே தன் காலை கட்டிலின் மீது எடுத்து வைத்து கண்களை மூடி படுத்துக்கொண்டான் ரக்ஷத். ரக்ஷத், நான் பண்ணது பெரிய தப்புதான். 4 வருஷமா கனிஷ்கா உங்க பொண்ணுன்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்லாததுக்கு என்கிட்டயும் சில காரணங்கள் இருக்கு. என்னோட சைட்ல இருந்து நான் சொல்ல போற விஷயத்த கேட்டீங்கன்னா மட்டும்தான் அந்த காரணத்துக்கான அர்த்தம் உங்களுக்கும் புரியும். ப்ளீஸ் கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா கேளுங்க ரக்ஷத் என்றாள் யாஷிகா. அதற்கவன் கொட்ட தான் கூறப்போவதை கேட்க அவன் தயாராக இருக்கிறான் என்று எண்ணி பேச ஆரம்பித்து இருந்தாள் யாஷிகா. 5th மந்த் செக்கப்க்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்த அப்பவே ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு ட்ரிப்ளெட்டுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் தான் டாக்டர்கிட்ட இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டேன். எனக்காக தான் டாக்டரும் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சாங்க. உங்களையும் குழந்தையும் பிரிக்கணும்னு எந்த ஒரு நோக்கத்திலையும் நான் அப்படி பண்ணல ரக்ஷத். ப்ளீஸ் என்ன நம்புங்க. 3 குழந்தைங்கள இந்த வயத்துல சுமந்து பெத்தும் ஒரு குழந்தைய கூட என் கூட வச்சு வளர்க்க முடியலனா அதுக்கும் மேல நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? செத்துடலாம்னு தான் எனக்கு தோணுச்சு. அன்னைக்கு டாக்டர் மட்டும் உங்ககிட்ட இந்த உண்மையை மறைக்க முடியாதுன்னு சொல்லி இருந்தாங்கன்னா அன்னைக்கு நான் செத்திருப்பேன். ராகவும் பிறந்த பிறகு இங்கிருந்து ரிஷி அண்ணா என்னை ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போனாரு. போற வழியிலேயே தான் திரும்பவும் வலி வந்து கனிஷ்கா பிறந்தா. அப்பவும் ரிஷி அண்ணா கனிஷ்காவை எங்க கூட வச்சு வளர்க்க சம்மதிக்கலன்னா நான் எப்பவும் செத்து போயிருப்பேன். உங்களை பிரிஞ்சு குழந்தைங்களை பிரிஞ்சு இந்த 4 வருஷமா நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே கனிஷ்கா தான். இதனால நீங்க எவ்வளோ ஹர்ட் ஆகி இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன மட்டும் வெறுத்துறாதீங்க என்று கூறியவள் உடைந்து அழுதாள் யாஷிகா. காதலித்த மனம் அவனது நிராகரிப்பை ஏற்க மறுத்தது. யாஷிகா பேசி முடிக்கும் வரை அமைதியாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தவன், நீ பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டியா என்று கேட்டுக்கொண்டே எழுந்து அமர்ந்தான் ரக்ஷத். அவன் கண்களில் இருந்த கண்ணீரையும் கொலை வெறியையும் பார்த்தவளுக்கு உள்ளுக்குள் பயப்பந்து உருள ஆரம்பித்திருந்தது. எச்சிலை கூட்டி முழுங்கியவள் ரக்ஷத் என்று அழைக்க, என் பேரை சொல்றதுக்கு கூட உனக்கு அருகதை இல்லை. இன்னொரு வாட்டி என் பேர் உன் வாயிலிருந்து வந்தது அவ்வளவுதான் என்று அவளை ஓங்கி அறைந்தான் ரக்ஷத். ரத்தம் கொடுத்து கொடுத்து உடம்பில் தெம்பில்லை என்றாலும் கோவத்தில் அவன் ஓங்கி அடித்த வேகத்தில் ஒரு பக்கமாக சாய்ந்து கீழே விழுந்தவள் மீண்டும் எழுந்து அமர்ந்து கொண்டாள் யாஷிகா. அவ்வளவு நேரமாக ரக்ஷித்தை மருத்துவமனை முழுவதும் தேடிக்கொண்டிருந்த ரிஷி அப்பொழுது அங்கு வந்துவிட தன் தங்கையை ரக்ஷித் அடிப்பதை பார்த்ததும், டே ரக்ஷித் என்று கத்திக்கொண்டே கோவமாக அவன் அருகில் வர, அண்ணா ப்ளீஸ், இது எங்க 2 பேருக்குள்ள நடக்கிற பிரச்சனை, இதுல நீ தலையிடாத என்று ரிஷியை தடுத்தாள் யாஷிகா. இத வந்துட்டால உன் அண்ணன், நீ தப்பே பண்ணாலும் உன்னை கண்டிக்காம என்னையே குறை சொல்வான். போ ரிஷி அண்ணான்னு அப்படியே அவன் பின்னாடியே போயிடு என்று இதழோரம் ஒரு ஏளன புன்னகையை சிந்தியபடி கூறினான் ரக்ஷத். எனக்கு வேணா உங்க பேரை சொல்றதுக்கு அருகதை இல்லாம போகலாம். ஆனா என்னை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமையும் இருக்கு. என் மேல இருக்கிற கோவம் வெறுப்பு எல்லாமே போற வரைக்கும் என்னை அடிங்க. நம்ம 2 பேருக்கும் நடுவுல யாரையும் வர நான் விட மாட்டேன் என்று ரக்ஷத்திடம் கூறியவள், ஒரு அண்ணனா உனக்கு என் மேல எப்படி உரிமை இருக்கும், அதே மாதிரி புருஷனா அவருக்கும் என் மேல உரிமை இருக்குன்னா இப்பவே இந்த விஷயத்த நாங்க பேசி முடிச்சிட்டோன்னா அப்பதான் ரொம்ப நல்லதா இருக்கும். எங்களுக்கு நடுவுல நீ வந்தனா அது இன்னும் பெரிய பிரச்சனையாயிடும்னா என்றாள் யாஷிகா. அப்பொழுதுதான் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அதற்குள்ளேயே ரக்ஷித் தன் தங்கையை அடித்ததால் எங்கே மீண்டும் யாஷிகாவை அடிப்பானோ என்று ரிஷி அங்கிருந்து நகர மறுக்க, அதான் என் பொண்டாட்டியே சொல்லிட்டால, அப்புறம் உனக்கு இங்க என்ன வேலை என்று கேட்டு ரிஷியை வெளியே செல்லும்படி வாசலை நோக்கி கை காட்டினான் ரக்ஷித். யாஷிகாவை தன் தங்கையாகவே மட்டும் எண்ணியவன் ரக்ஷித்தின் மனைவியாக நினைக்காமல் போனதால் அங்கேயே நின்றிருக்க, இப்பொழுது ரக்ஷித் என் பொண்டாட்டி என்று கூறியவுடன் இதற்கு மேலும் அவர்களுக்கு இடையில் செல்வது நன்றாக இருக்காது என்று அங்கிருந்து வெளியேறினான் ரிஷி. அதன் பிறகே தன் மனதில் உள்ள கேள்விகளை எல்லாம் யாஷிகாவிடம் கேட்க ஆரம்பித்து இருந்தான் ரக்ஷித்.